கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய விலையேறப்பட்ட பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ பிரியமானவர்களே. இந்த கிரைஸ்ட் ரெவலேஷன் த மெசேஜ் 354வது முறையாக யூடியூபின் வழியாக செய்தி அளிக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் செய்த கிருபைக்காக பரிசுத்த ஆவியானவரை கோடி கோடியாய் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த செய்தியினுடைய தலைப்பை குறித்து நான் இன்னும் 2 செகண்ட்ல நான் சொல்லிடுறேன். அது முக்கியமான செய்தி. தேவனுடைய பிள்ளைகளே, மறந்து விடாதீர்கள். அதாவது தேவனுடைய வார்த்தை, இந்த செய்தியானது தேவனால் செய்ய முடியாத காரியம் எது என்றுதான் நம்ம பார்க்க போகிறோம். தேவனால் செய்ய முடியாத காரியம் ஒன்று இருக்கிறது. சில பேர் சொல்லுவாங்க, என்ன ஐயா தேவனால போய் ஏதாவது செய்ய முடியாம இருக்குமா? தேவன் தான் இந்த உலகத்தையே சிருஷ்டித்தாரு, இயற்கையை சிருஷ்டித்தாரு, மனுஷனை சிருஷ்டித்தாரு, மனுஷிய சிருஷ்டித்து உருவாக்கினாரு. எல்லாமே தேவனுடைய கருத்துக்குள் அடங்கி இருக்கிறது. அப்படி இருக்கும்போது தேவனால முடியாத ஒரு காரியம் எங்கேயாவது இருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். ஆனால் தேவனால முடியாதது ஒன்று இருக்கிறது. அது என்னதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த செய்தியை முழுசா நீங்க கேளுங்க. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார். அநேகருக்கு செய்திகளை அனுப்புங்க. சரி, ஒரு சிறிய வேண்டுகோள், தயவு செஞ்சு முழுமையா பாருங்க. கடந்த வாரத்திலே நான் உங்களிடத்துல கொஞ்ச நாளா என்னுடைய நண்பர் ஒரு புக்கை கொடுத்தாரு, அதை படிச்சுட்டு வர உங்கள்கிட்ட பேசினு வரேன். சில ஸ்தாபனங்களுக்கு தான் நான் மெயினா பேசுறேன். பெந்தகோஸ்து ஸ்தாபனங்களுக்கு, சிஎஸ்ஐ, கத்தோலிக்க மதத்துக்கிற ஸ்தாபனங்கள் இதை பத்தி நான் முக்கியமா நான் பேச வரேன். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, இன்றைக்கு இருக்கிற பெந்தகோஸ்ட் ரெவரண்ட் பாஸ்டர்கள்லாம் இந்த வில்லியம் மரியன் பெர்னாம் சொல்லக்கூடிய இந்த தேவனுடைய மனுஷனை குறித்து யாருமே பேசுறது இல்லை. அதனாலதான் நான் இதை குறித்து நான் இப்போ கொஞ்ச நாளா பேசுறேன். ஒரு நண்பர் கொடுத்து அதை நான் படிச்சு ஆராய்ச்சி பண்ணி இது உண்மை என்று நான் அறிந்து கொண்டது படினாலே நான் உங்களிடத்துல கொஞ்சம் வாரமா இவரை குறித்து நான் பேசி வரேன். நான் கடந்த வாரத்துல பாத்தீங்கன்னாக்கா, இந்த தீர்க்கதரிசிக்கு தலைக்கு மேல் இருக்கிற இந்த அக்னி ஸ்தம்பத்தை நான் தவறான வருஷத்தை உங்கள்கிட்ட சொல்ல நான் சொன்ன ஏற்கனவே. நான் தப்பா சொல்றேன்னா என்னன்னு தெரியல, சந்தேகமா உங்கள்கிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு, ஆனா தப்பது 1963 தப்பா உங்கள்கிட்ட பேசிட்டேன். அது நான் சரியான மெமரி இல்லாம நான் உங்கள்கிட்ட பேசுறேன், மன்னிக்கணும் தயவு செஞ்சு. இப்போ நான் அந்த புத்தகத்தை என்னோட நண்பர் இல்லை பிரதர் நீங்க தப்பா பேசிட்டீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு புத்தகத்தை எனக்கு கொடுத்தாரு. நான் அதை வாசிச்சு நான் எழுதி வச்சிருக்கிறேன். அதை குறித்து உங்கள்கிட்ட நான் பேச ஆசைப்படுகிறேன். தயவு செஞ்சு நீங்க பாருங்க. தேவனுடைய விலையேறப்பட்ட பிள்ளைகளே, நான் ரொம்ப கஷ்டமா இருக்கிறேன், எனக்கு காணிக்க கொடுங்க, நான் சபை கட்ட போறேன், ஏதாவது ஒரு டூப்ளிகேட் போட்டோ எடுத்து உங்கள்கிட்ட யூடியூப்ல காமிச்சு எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னா நான் கேட்கல. நான் பணத்திற்காக ஊழியம் செய்யவில்லை யூடியூபிலே. அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். தேவனுடைய சத்தியங்களை சத்தியமாய் உரைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு பெந்தகோஸ்து ஜனங்கள் உண்மையான சத்தியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசையை தவிர வேற எந்த ஒரு ஆசையும் யூடியூப்ல பேசி என் பேர் வரணும், அப்படி வரணும், இப்படி வரணும், இதெல்லாம் கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சு பணம் சம்பாதிக்கணும், இதெல்லாம் டாபிக் கிடையாது. எனக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் எனக்கு பரிபூர்ணமா இருக்குது. அவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறாரு. அதற்கு நன்றி கடனாக தேவனுடைய சத்தியங்களை உண்மையாய் அறிவிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. சரி, நான் கடந்த வாரத்தை தவறான ஒரு வருஷத்தை சொல்லிவிட்டு என்னை மன்னிக்கணும். கர்த்தர் மன்னிப்பாரு, அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. மனுஷன் தான் மன்னிக்க மாட்டேன்றான். அதனால நீங்க எல்லாம் என்னை மன்னிக்கணும். இப்ப நான் எழுதி வச்சிருக்கிறேன், தயவு செஞ்சு நீங்க பாருங்க. அதை நான் வாசிக்கிறேன். இந்த வில்லியம் மரியன் பெர்னாம் சொல்லக்கூடிய அவருடைய தேவனுடைய குமாரன், இவர் தேவனுடைய மனுஷன், கடைசி கால தீர்க்கதரிசி. வெளிப்படுத்தின புத்தகத்தில் சொல்லக்கூடிய 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிற 7ஆம் தூதன் இவர்தான் என்று சரித்திரங்கள் சொல்லுகிறது. இவர் அமெரிக்காவில் இருந்தவர். 1965 வரைக்கும் ஊழியம் செஞ்சாரு. இந்த தலைக்கு மேல் இருந்த வட்ட வடிவத்தை குறித்து நான் பேசுறேன். அக்னி ஸ்தம்பம். சகோதரன் பிரென்னாமின் மேல் தலைக்கு மேலே காணப்படுகிற அக்னி ஸ்தம்பத்தோடு கூடிய புகைப்படமானது அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் உள்ள டெக்சாஸ் மாகாணத்தில் ஹவுஸ்டன் என்னும் இடத்தில் ஜனவரி மாதம் 1950 எடுக்கப்பட்டது. இந்த போட்டோ எடுக்கப்பட்டது. இந்த அக்னி ஸ்தம்பம் அவர் பிறந்த 1909ஆம் வருடத்திலிருந்து அவரை தொடர்ந்து வந்தது. 1933ஆம் ஆண்டில் ஜெபர்சனாவில் இந்தியானா ஒகாயோ ஆற்றில் ஞானஸ்தான நேரத்தில் இந்த அற்புத ஒளியானது நூற்றுக்கணக்கான மக்கள்
முன்பாக, எப்படி நூற்றுக்கணக்கான மக்கள் முன்பாக, எப்படி நூற்றுக்கணக்கான மக்கள் முன்பாக வந்து கிறிஸ்துவின் முதலாம் வருகையிலே முன்னோடியாக யோவான் ஸ்நானன் வந்தது போல கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையிலே நீ முன்னோடியாக இருப்பாய் என்று கூறினது என்று சரித்திர புத்தகத்திலே, அமெரிக்கன் சரித்திர புத்தகத்திலே ஆங்கிலத்தில் எழுதப்பட்டுள்ள ஒரு வார்த்தை. அது தமிழிலே மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார்கள். ஆகவே இந்த தலைக்கு மேல் வந்த அந்த அக்னி ஸ்தம்பத்தை அந்த அமெரிக்கா நாடு ஒத்துக்கொண்டது, கவர்மெண்ட் ஒத்துக்கொண்டது. அமெரிக்காவில் இருக்கும் மொத்த கிறிஸ்தவர்களும் அதை ஆமோதிக்கிறார்கள். அமெரிக்கா நாட்டிலே அது ஒத்துக்கொண்டபடியினாலே தான் அங்கு புகைப்படம் எடுத்து இது இயற்கைக்கு மேற்பட்டது என்று நூற்றுக்கணக்கான மக்கள் மத்தியில் அது வந்தது, மக்களும் பார்த்தார்கள். ஆகவே உலகமெங்கும் இந்த படம் வந்து சென்று கொண்டிருக்கிறது. நல்லா புரிஞ்சுங்க, இது உண்மையான சரித்திரம். சரி, இப்போ இந்த படத்தை நீங்க பாருங்க. இந்த படத்தை குறித்து வேதத்திலே சொல்லப்படுகிறது, மேகத்திலே அநேக அடையாளங்கள் காணப்படும் என்று பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டுள்ள வார்த்தைகள் இருக்கிறது. ஆகவே மேகத்தில் அடையாளங்கள், இது ஒரு முக்கியமான ஒரு அடையாளம். வில்லியம் மரியம் பிரென்ஹாம் தீர்க்கதரிசி அவருடைய வாழ்க்கையில வந்த ஒரு அடையாளம். அதை குறித்து நான் வாசிக்க உங்களிடத்தில் ஆசைப்படுகிறேன், கேளுங்கள் தயவு செஞ்சு. இயற்கைக்கு மேம்பட்ட மேகம் இது, இயற்கைக்கு மேம்பட்ட ஒரு மேகம். 7 முத்திரைகள் திறக்கப்படுவதை குறித்து சகோதரன் பிரென்ஹாமுடன் பேசின பிறகு தேவ ஆவியானவர் வேதத்தில் அடங்கியிருக்கிற 7 முத்திரைகள் வெளிப்படுத்துற புத்தகத்தில் இருக்கிறது. அந்த 7 முத்திரைகளையும் அதனுடைய வெளிப்பாடு ரகசியங்களையும் தேவ ஆவியானவர் இந்த தீர்க்கதரிசியிடத்தில் பேசி முடித்த பிற்பாடு அதனுடைய ரகசியங்களை இந்த தேவனுடைய குமாரனாகிய இந்த தீர்க்கதரிசியிட கொடுத்த பிற்பாடு பேசின பிறகு மேலே ஏறி சென்ற 7 தூதர்களின் செட்டைகளினால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த இயற்கைக்கு மேற்பட்ட மேகம் ஆகும். பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி, எப்போ? பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி 1963 அன்று சூரிய அஸ்தமான நேரத்தில் பிளேக்ஸ்டாப் அரிசோனாவின் மேல் இந்த மகத்தான மேகம் புகைப்படம் எடுக்கப்பட்ட போது இது 26 மைல்கள் உயரமும் 30 மைல்கள் அகலமும் வாய்ந்ததாக இருந்தது. இப்புகைப்படமானது முதன்முறையாக மே 17, 1963 அன்று லைஃப் மேகசின் பத்திரிகையில் அச்சடிக்கப்பட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அமெரிக்காவிலே லைஃப் மேகசின் சொல்லக்கூடியது மிக ஃபேமஸான மேகசின். அங்கே மே 17, 1963 அந்த லைஃப் மேகசின் சொல்லக்கூடிய அந்த அமெரிக்காவிலே அந்த மிகப்பெரிய, இப்ப எப்படி நம்ம தமிழ்நாட்டில் இந்தியா டுடே இருக்குது, இன்னும் தினத்தந்தி இருக்குது, அது மாதிரிலாம் இருக்குதுல்ல, அது மாதிரி அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னாக்கா லைஃப் மேகசின் சொல்லக்கூடியது ரொம்ப பெரிய லைஃப் மேகசின். அந்த லைஃப் மேகசின் வந்து இந்த புகைப்படத்தை, கேமரால புகைப்படத்தை எடுத்து இதை ஆராய்ச்சி பண்ணி இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு காரியம்தான் இது என்று நிரூபிக்கப்பட்டது அமெரிக்காவில். இதெல்லாம் வந்து பொய் இல்லைங்க, உண்மையான சரித்திரத்தை குறித்து உங்கள்கிட்ட நான் பேசுறேன். இதெல்லாம் வந்து இன்றைக்கு ஸ்தாபனத்தில் இருக்கிற ரெவரண்ட் பாஸ்டர்கள் சொல்லணும், ஆனா அவங்களாம் சொல்லாம மறைக்கிறாங்க. தீர்க்கதரிசி மன்னிக்கணும், இந்த தினகரன்லாம் அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். தினகரன் வந்து பால் தினகரன் சொல்லியிருப்பார் கண்டிப்பா. ஆனா இவங்களே இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் அவங்க மறைக்கிறாங்க. ஏன்னா அவங்க பண்ற அட்டூழியம் தெரிஞ்சிடும், அது வேற ஒண்ணுமே இல்லை. சரி, ஓகே, நமக்கு வேண்டாம். இயற்கைக்கு மேற்பட்ட மேகம் இது. இந்த மேகத்தை குறித்து தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரென்ஹாம் சொல்லக்கூடிய தீர்க்கதரிசி மிக அற்புதமாய் சொல்லியிருக்கிறார். இந்த மேகத்தை நீங்க இப்படி பார்க்காதீங்க. இந்த மேகத்தை வந்து நீங்க திருப்பி பார்த்தீங்கன்னாக்கா இயேசு கிறிஸ்துடைய முகம் ஏற்கனவே 1900 எப்போ வந்தது, நான் கூட்ட படிச்சேன்னு மன்னிக்கணும் பெரியமலை, கரெக்டா சொல்லிடணும். பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி 1963 அன்று சூரிய அஸ்தமான நேரத்தில் அது வந்து தென்பட்டது, அந்த மேகம் வந்தது. இந்த மேகத்தை இந்த தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு கேட்டாக்கா, இந்த மேகத்தை இப்படி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மேகம் மாதிரி ஒரு தெரியும், ஆனா நீங்க இதை திருப்பி வச்சு பார்த்தீங்கன்னாக்கா
ஜீசஸுடைய முகம் அப்படியே இந்த மேகத்துல வந்தது அப்படின்னு அவர் சொல்றாரு. அதனால அநேகர் இத இப்போ இப்படி திருப்பி நீங்க பாத்தீங்கன்னாக்கா, அவருடைய முகம் உங்களுக்கு தெரியும். பாருங்க, ஜீசஸ் முகம் மாதிரி உங்களுக்கு தெரியுதா இல்லையா? நார்மலா சொல்லுங்க, உண்மையை பேசுங்க தயவு செஞ்சு. இப்படி வச்சு அப்படி அவர் முகம் மாதிரி இல்ல, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிட்ட கொண்டு வரேன். ஆக்சுவலா கிட்ட காமிக்கிறேன் பாருங்க. இப்ப நீங்களே பாருங்க. இது 1963 பிப்ரவரி 28ஆம் தேதி 1963 அன்று சூரிய அஸ்தமானம் நேரத்தில் பிளாக்ஸ்டாப் அரிசோனாவின் மேல் இந்த மகத்தான மேகம் புகைப்படம் எடுக்கப்பட்டது. அமெரிக்கா நாட்டிலே இந்த புகைப்படத்தை இப்படி இருந்தது. இப்படிதான் காட்சியில மேகத்துல. ஆனா இந்த வில்லியம் தீர்க்கதரிசனம் சொல்றாரு, நீங்க இப்படி திருப்பி பாருங்க, ஜீசஸுடைய ஃபேஸ் உங்களுக்கு தெரியும்ன்றார். உத்து பார்த்தாக்கா பாருங்க, இயேசுடைய முகம் 1963 மேகத்திலே தென்பட்டது. இது ரியல், டூப்ளிகேட் இல்ல, பொய்யான உபதேசம் இல்ல. அமெரிக்கா நாட்டிலே ஒத்துக்கொண்ட கவர்மெண்ட் ஒத்துக்கொண்ட சரித்திரங்கள், இது பொய் அல்ல. புரிந்து கொள்ளுங்கள், இது ஜீசஸுடைய முகம். ஆல்ரெடி 63 கர்த்தர் மேகத்தின் வடிவிலே அவர் இறங்கி விட்டார் என்று சரித்திரங்கள் கூறுகிறது. சரி, நான் இதை எப்படியே வைக்கிறேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும் மேக மாதிரியே. உங்களுக்கு மேக மாதிரியே ஃபேஸ், முகம் மாதிரியே இருக்கும். ஜீசஸ் முகம் மாதிரியே உங்களுக்கு தெரியும். இது 1963. நான் தெரியாம லாஸ்ட் வீக் 63 தெரியாம தப்பா சொல்றேன். மன்னிப்பு கேட்டவங்கிட்ட மன்னிப்பீங்க நான் நம்புறேன். சரி, ஓகே. இது 63. ஓகே. ஆகவே தேவனுடைய வெளியேறப்பட்ட பிள்ளைகளே, மேகத்திலே அவருடைய அடையாளங்கள் வரும் என்று வேதம் சொல்கிறது. 1963 பிப்ரவரி 28ஆம் தேதி தேவனுடைய முகம் அங்கே காணப்பட்டது. இது உண்மையான சத்தியம். ஏற்றுக்கொள்வீர்கள் தயவு செஞ்சு. ஸ்தாபனத்து பிள்ளைகளே, போதகர்களே, முக்கியமா விசேஷமா போதகர்களே, நீங்கள் மனுஷனை பார்க்காதீங்க, உங்க ஸ்தாபனத்து ரெவரண்ட பார்க்காதீங்க. தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சத்தியத்தை கேளுங்க. இப்போ நான் பேசின இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க மறுதலிச்சீங்கனாக்கா கடைசி நாட்கள் நியாய தீர்ப்புல மாட்டிக்குவீங்க. அது 100% கேரண்டி. அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சரி, இப்ப நம்ம செய்திக்கு கடந்து செல்வோம். நீங்க செய்தியை பாருங்க. வார்த்தை சொல்லுது, தேவனால் முடியாத காரியம் என்று இந்த தலைப்பு செய்தியை நான் உங்களிடத்துல வாசிக்க போகிறேன். அநேகர் சொல்லுவாங்க, தேவனால முடியாத இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லைங்க, அவரால் சகலமும் முடியும் சொல்லுவாங்க. ஆமா, ஆனால் அந்த தேவன் சிருஷ்டிக்கப்பட்ட, இந்த உலகத்தை சிருஷ்டிக்கப்பட்ட, மனுஷனை சிருஷ்டிக்கப்பட்ட, அவரால் செய்ய முடியும் சொல்லக்கூடிய அந்த தேவனாலே முடியாத காரியம் ஒன்றே ஒன்று இருக்கிறது. அதை குறித்து உங்கள் மத்தியிலே பேச நான் ஆசைப்படுகிறேன். எனக்கு கூட அதை செய்யுங்கப்பானாக்கா அவர் சொல்லுவாரு, இல்ல ஜோசப், அது என்னால செய்ய முடியாது, நீ என்னை மன்னிச்சிரு அப்படி. அப்ப நீ தேவனா அப்படின்னு கேட்க முடியாது. அவர் தேவன், ஆனா அவரால் செய்ய முடியாது. என்ன செய்ய முடியாது அவரால்? சரி, பார்ப்போம். நீங்கள் வாசித்து பாருங்கள், தேவனால் செய்ய முடியாத காரியம் என்னவென்று நீங்கள் பாருங்கள். வேதத்திலே என்னாகமம் எழுதின புத்தகத்திலே 23ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனத்திலே நீங்கள் பாருங்கள். அங்கேதான் வசனம் சொல்லுகிறது, தேவனாலே செய்ய முடியாத காரியம் என்னவென்று பாருங்கள். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. தேவனால எல்லாம் செய்ய முடியும், ஆனால் அந்த தேவனாலே பொய் சொல்ல அவராலே முடியவே முடியாது. ஏன்னா அவர் தேவன். ஹல்லேலூயா. எப்படி? அவர் தேவன். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன், அது கொஞ்சம் கீழே வாசிக்கிறேன், ஃபுல்லா வாசிக்கிறேன். மனம் மாற அவர் ஒரு மனு புத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனத்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரோ. ஹல்லேலூயா. பாருங்க, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, அவரால் செய்ய முடியாதுங்க. தேவனால இந்த காரியத்தை செய்யவே முடியாது. தேவன் ஒருபோதும் பொய்யுரையாத தேவன் என்று நீங்கள் பார்க்க போனால் எபிரியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்க போனால் பொய்யுரையாத தேவன் என்று வசனம் சொல்லுகிறது. எபிரியர் 6:18 நீங்கள் தீத்து 1:3 நீங்கள் வாசிக்க போனால் பொய்யுரையாத தேவன் என்று அங்கேயும் சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. தேவன் யாரு? பொய்யுரையாத தேவன். ஹல்லேலூயா. இந்த தேவனுடைய முகம், இயேசு கிறிஸ்துவின் முகம், இவரு
பொய்யுரையாத தேவன். அல்லேலூயா. அவரால பொய் பேசவே முடியாதுங்க. அவரால செய்ய முடியாத ஒரு காரியம் எதுவென்று பார்க்க போனால் பொய் அவராலே பேச முடியாது. பொய் அவராலே செய்ய முடியாது. அல்லேலூயா. நீங்க பாருங்க, 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நீங்க பாருங்க. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை. அல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவன் பொய் சொல்லுகிறதும் இல்லை. தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை. மனம் மாற அவர் மனுஷனும் அல்ல என்றான் சாமுவேல் தீர்க்கதரிசி. பாத்தீங்களா? நீங்க என்னடானாக்கா, எங்க இயேசுநாதர் பண்ணிட்டாரு, எங்க 40 வருஷமா கோயிலுக்கு போயினுக்குற, எனக்கு ஆசீர்வாதமே இல்லை, கஷ்டத்து மேல கஷ்டம் வருது, நீ சொன்னல. அதனாலதான் கர்த்தருக்கு தெரியும், நீ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது இல்ல, தேவனுடைய சத்தியத்தின் பிரகாரம் நடக்கிறது இல்ல, சர்ச்சுக்கு நீ ஒழுங்கா போகிறதும் இல்ல, உங்ககிட்ட ஜபஜீவியமே இல்ல, ஒண்ணுமே இல்ல. ஆனா கிறிஸ்தவன் என்ற பேர் மட்டும் வச்சுனுக்கிற. அப்புறம் எப்படி தேவன் ஆசீர்வதிப்பார்? நான் கேட்கிறேன். வசனம் என்ன சொல்லுகிறது? தேவனுடைய கட்டளைகளை சரியாய் ஒருவன் செய்கிறான் என்று சொன்னால், தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்கள், அவர் பேசின வார்த்தைகள் அத்தனையும் உன்னுடைய வாழ்க்கையிலே சரியாய் நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய சத்தியத்தை தேடுங்க, அவருடைய மறைப்பொருளை விசுவாசிங்க, அவருடைய வெளிப்பாடுகளை விசுவாசிங்க. இப்ப பேசப்படுகிற இப்படிப்பட்ட சத்தியங்களை, மறைப்பொருளை, ரகசியங்களை, சரித்திரங்களை உண்மை என்று ஒருவன் சொன்னால் என்று சொன்னால் அதை நீங்களா ஆராய்ச்சி பண்ணி அதை நீங்க விசுவாசிங்க. அப்பொழுது தேவன் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே அது நிறைவேறும் என்ற ஒரு விசுவாசம் உனக்குள் இல்லையே மகனே, இல்லையே சகோதரியே, இல்லையே தாய்மார்களே? ஏதோ கடமைக்கு ஒரு விசுவாசி, ஏதோ கோவிலுக்கு போனோம், ஏதோ பாஸ்டர் போய் ஜெபம் பண்ணோம், ஏதோ ஒரு காரணத்துக்கு பாஸ்டர் வீட்டுக்கு அழைச்சி ஜெபம் பண்றீங்க, அவ்வளவுதான ஒழிய தேவனுடைய வார்த்தையில முழு நம்பிக்கை விசுவாசம் உங்களுக்குள் இல்லையே. நீங்க சத்தியத்தை சரியாய் கடைப்பிடிப்பது கிடையாது. அப்புறம் எப்படி ஆசீர்வாதம் வரும்? அப்புறம் ஆண்டவர் மேல குறை சொன்னாக்கா, ஆண்டவர் மேல பழிப்படுத்தாக்கா அது நியாயம்? அது சரியாகுமா? தேவனுடைய வார்த்தை உயிருள்ள வார்த்தை. வானமும் பூமியும் ஒழிந்து போடும், நீ கூட செத்து போயிடுவ. ஆனா தேவனுடைய வார்த்தை ஒரு காலம் செத்து போகாது. தேவனுடைய வார்த்தை ஒரு காலம் ஒழிந்து போகாது. உயிருள்ள வேத வாக்கியம் இது. உயிர் உண்டு இதுல. இந்த எழுத்துக்கள் மறைந்துடலாம், ஆனால் தேவன் சொன்ன வார்த்தைகள் ஒரு காலம் மறைந்து போகாது. உயிருள்ள தேவனுடைய வசனத்தை என்னுடைய கரத்திலே வைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள வார்த்தை, உயிர்ப்பிக்கிற வார்த்தை இது. பொய்யுரையாத வார்த்தை. தேவனாலே செய்ய முடியாத காரியத்தை குறித்து ஒரு 2 வார்த்தையை குறித்து நாம் வேதத்திலே நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. நீங்கள் பாருங்கள், அவர் சொன்ன வார்த்தை, சொல்லியும் நான் செய்யாதிருப்பேனோ, அந்த வார்த்தையை நீங்கள் பாருங்கள். பொய்யுரையாத தேவன் உரைத்த வார்த்தையை நீங்கள் கேளுங்கள். அநேக வாக்கு தத்தங்கள் வேதத்தில் இருக்கிறது, அநேக சத்தியங்கள் வேதத்தில் இருக்கிறது. ஆனால் அவர் சொல்லியிருக்கிற வாக்கு தத்தங்கள் என்றைக்காவது நிறைவேறாமல் போயிருக்கிறதா? சற்று சிந்திங்கள் பிரியமானவர்களே. அப்பேற்பட்ட ஒரு தெய்வத்தை ஆராதிக்கிறீர்கள் நீங்களா? சும்மா இல்ல. கல்லையும் மண்ணையும் படங்களையும் மரங்களையும் சுரூபங்களையும் மண்ணையும் இப்படி நீங்க ஆராதிக்கல. கிறிஸ்தவர்கள் உயிருள்ள தெய்வத்தை, பொய் உரையாத தெய்வத்தை, சொல்லியும் நான் செய்யாது இருப்பேனோ என்று சொல்லக்கூடிய அந்த தெய்வத்தை இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவன் ஆராதிக்கிறான் என்று சொன்னால் சிந்தித்து பாருங்கள் தயவு செய்து. சரி, வேதத்திலே நாம் பார்க்கும் 2 அடையாளத்தை குறித்து நாம் பார்க்கலாம். வேதத்திலே நீங்கள் பாருங்கள், யோவேல் 2ஆம் அதிகாரம் 28-29 பாருங்கள். தீர்க்கதரிசி மூலியமாக தேவன் உரைத்திருக்கிற வார்த்தையை பாருங்கள். தேவன் எப்பொழுதும் தனிப்பட்ட ஒரு மனிதனிடத்திலே பேசுகிற தெய்வமா இருக்கிறார் அவர். இன்றைக்கு என்னடானாக்கா, கிறிஸ்தவர்களே அசால்ட்டா பேசுறாங்க. இப்பதான் ஆண்டவர் பேசினாரு, இப்பதான் வந்துட்டு போனாரு. கள்ள ஊழியர்கள்லாம் இன்னைக்கு ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு அசால்ட்டா கர்த்தரோடு நான் பேசி கொண்டிருக்கிறேன், கள்ள ஊழியர்கள் பேசுகிறார்கள். கள்ள ஊழியர்கள்ட்ட சாத்தான் தான் பேசும், கர்த்தர் ஒரு காலம் பேச மாட்டாரு. வேதத்தை நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. கர்த்தர் யாரிடத்தில் பேசுகிறார்? தீர்க்கதரிசிகளிடத்தில் மட்டும்தான் தேவனுடைய வார்த்தை வரும். பொய்யுரையாத தேவன் ஒரு தீர்க்கதரிசி கிட்ட சொன்னார் என்று சொன்னால் அந்த வார்த்தை நிறைவேறியே ஆகும். ஏன்னா உரைத்த வார்த்தை, பொய்யுரையாத தேவன் உரைத்த வார்த்தை, அல்லேலூயா, அது நிறைவேறியே ஆகும். அவர் சொன்னால்
அவர் அதை செஞ்சே ஆக வேண்டும். அது அவருடைய கடமையா இருக்கிறது. இன்னும் சொல்ல போனாக்கா அது அவருடைய தலையெழுத்தா இருக்குது. இதுதான் உண்மையை நான் சொல்லிட்டாரு. பொய் உரையாத தேவன் சொல்லிட்டாரு. நீங்கள் பாருங்கள், யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் 28, 29 வாசிக்கிறேன். நான் மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். இன்றைக்கு இருக்கிற வாலிபர் தரிசனத்தை பார்க்கிறாங்க. அந்த வாலிபர் ஏதோ பார்க்கிறாங்க. சரி, ஓகே, விடுங்க. ஏன்னா அந்த வாலிபர்கள் கிறிஸ்துவுக்குள் இல்ல. ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். பிரதர், பாத்தீங்களா, வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது? ஊழியக்காரிகள் மேலும். எடுத்துனா இது மாதிரி இந்த ஊழியக்காரிகள் மேலும் சொல்ல உடனே இன்றைக்கு இருக்கிற பொம்பளைங்க ஊழியக்காரிங்களா பாத்தீங்கன்னா, ஆண்டவரே சொல்றாரு பைபிள்ல ஊழியக்காரின்னு சொல்லிட்டு. அப்ப நான் ஊழியக்காரிங்க தானே அப்படின்றாங்க. சாத்தானுக்கு பிறந்த சாத்தானுங்களே, அந்த வார்த்தை அப்படியே எடுத்துக்க கூடாது. இது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுது. ஊழியக்காரிங்கனாக்கா தீர்க்கதரிசிகளுக்கு, அந்நாட்டில் இருக்கிற ஊழியக்காரர்களுக்கு அவங்க ஊழியம் செய்வாங்க. அவங்களுக்கு இவங்க ஊழியம் செய்வாங்க. ஊழியக்காரர்களுக்கு இவங்க பெண் சகோதரிமார்கள் ஊழியம் செய்வாங்க. ஊழியக்காரருக்கு. அதனால இவங்க ஊழியக்காரங்க பலிப்படுத்தலன்னு பேசணும் இல்ல. ஏன்னா அப்படி ஒரு சட்டமே வேதத்தில் இல்ல. ஆதாம் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டது நிமித்தமாக அந்த ஏவாள் சாத்தானால் கெடுக்கப்பட்டபடினாலே, தேவனுடைய வார்த்தை மீறி நடந்தபடினாலே, சாத்தானால் அவர் தப்பு பண்ணதுனால, அது நிமித்தமாக வேதம் சொல்லுது, ஸ்திரீயானவள் உபதேசம் செய்வதற்கு அதிகாரம் இல்லை. ஊழியக்காரி பலிப்படுத்தலன்னு ஊழியம் செய்வதற்கு அதிகாரம் இல்லை. திட்டவட்டமா சொல்லுது. அதுக்கெல்லாம் நீ கீழ்படுறீங்களா? செவி கொடுக்குறீங்களா? செவி கொடுக்குறது அப்புறம் எப்படி ஆசீர்வாதம் வரும்? அந்த ஒரு பொம்பளை ஏதோ பலிப்படுத்தலன்னு பேசினா ஜெபத்தோன்னு ஆம்பளையும் பொம்பளையும் ஓடுறீங்க. வேதம் சொல்லுது, தன்னுடைய புருஷனுக்கே உபதேசம் செய்யக்கூடாது. அவங்ககிட்ட கேடு கத்துக்கொண்டது. தன்னுடைய புருஷனுக்கே உபதேசம் செய்யக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. ஆனா தன்னுடைய புருஷனுக்கே உபதேசம் செய்யக்கூடாது, வேறொரு எவனோ ஒரு புருஷனுக்கு போய் இந்த அம்மா உபதேசம் பண்றாங்க. எப்படி அது அர்த்தம்? அப்ப வேதத்துக்கு மேலதானே செய்றீங்க. அப்புறம் எப்படி உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும்? சிந்திங்கம்மா. பொய்யுரையாத தேவன் உரைத்திருக்கிற வார்த்தை, ஸ்திரீயானவள் உபதேசம் செய்யக்கூடாது. பொய்யுரையாத தேவன் அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ? அவர் மனம் மாறுவதற்கு மனுபுத்திரன் அல்ல. அவர் மனம் மாறல. சொன்னதுதான். சரி, ஓகே. இப்ப இந்த யோவேல் சொல்றாரு. இப்போ என்ன சொல்றாரு? ஊழியக்காரர்கள் மேலும் அந்நாட்களை என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லிட்டார். இது எப்படியா சொல்லி ஒரு 800 வருஷத்துக்கு மேல ஆகி போச்சு. இது நிறைவேறிச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நீங்கள் அப்போஸ்தலர்களை பாத்தீங்கன்னாக்கா, அப்போ யோவேல் சொன்ன எத்தனையோ ஆண்டுகள், 800 900 ஆண்டுகளும் இருக்குன்னு நினைக்கிறேன். அது எனக்கு கிளியரா தெரியல. 800 ஆண்டுகளுக்கு மேல இப்போ இது நிறைவேறுது. எங்கடா நிறைவேறுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, நீங்கள் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 4 to 8 வரைக்கும் வாசிங்க. லூக்கா 24:49 இதை நீங்க வாசினாக்கா, ஆண்டவர் சொன்னாரு எருசலேமில் நம்ம காத்திருக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காத்திருக்கும் போது இப்போ இங்க நிறைவேறுது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல 1 நீங்க அப்படியே 18 வரைக்கும் வாசினாக்கா, யோவேல் சொன்ன காரியம் அங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல அந்த எருசலேமில் அவங்க காத்திருக்கும் போது 120 பேர் ஒருமனப்பட்டு காத்திருக்கும் போது அக்கினிமயமான நாவுகள் ஒவ்வொரு மேலும் இருந்து இறங்கி பரிசுத்த அபிஷேகத்தினாலே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அவர்கள் அந்நிய பாஷையை பேசி வியாக்கியானங்கள் எல்லாம் உரைத்து அங்கு தேவனுடைய ஆவிக்குள்ளாக அவங்க மாறினார்கள். யோவேல் சொன்ன வார்த்தை அங்கு நிறைவேறினது. ஏன் கேட்டாக்கா, பொய்யுரையாத தேவன் உரைத்திருக்கிறார். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அங்க நடந்தது. நீங்க வாசிங்க. அங்க சொல்லுவாரு, பேதுரு சொல்லுவார் முதல் 16ஆம் வசனத்துல, தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடக்கிறது. பேதுரு பாத்தீங்கன்னாக்கா அங்க ரிப்போர்ட் தராரு. தீர்க்கதரிசியினால உரைத்த அந்த வார்த்தை இப்ப இங்க நடக்குது அப்படின்னு அங்க சொல்றாரு. அப்போ ஏற்கனவே யோவேல் தீர்க்கதரிசி உரைத்த அந்த வார்த்தை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் நான் முழுசா வாசிக்கல. எனக்கு ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். என்னால சுருக்கமா நான் சொல்றேன். மற்றதெல்லாம் நீங்க பைபிளை வாசிங்க. சுருக்கமா தான் சொல்ல முடியும். என்ன நேரம் கடந்து போதுல நிறைய பேர் பார்க்க மாட்டேன்றாங்க. அதனால சுருக்கமா சொல்றேன். அப்போ யோவேல் பேசின அந்த தீர்க்க தரிசனம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல 1 நீங்க வாசிக்க போனாக்கா அங்கே நடந்தது. பொய்யுரையாத தேவன் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை அப்போஸ்தலரிலே அது அப்படியே நடந்தது. நடக்காம இல்ல, நடந்தது. சரி, நீங்க பாருங்க,
நீங்க இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காமிக்கிறேன். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 17, 18 நீங்கள் பாருங்கள். விசுவாசிகள் நடக்கும் அடையாளங்கள் யாவன? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். 18ஆம் வசனம். சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றையும் குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதிஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்போது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். அல்லேலூயா. சர்ப்பங்களை எடுப்பார்கள். சரி, இதற்கு உதாரணமா வேதத்தில் நீங்க உங்களுக்கு ஒன்று காண்பிக்கிறேன். இது இயேசு கிறிஸ்து உரைத்த வார்த்தை, தேவன் உரைத்த வார்த்தை. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? பொய் உரையாத தேவன் சொல்லிய வார்த்தை. அவரால் பொய் பேசவே முடியாதுங்க. அவரால் செய்ய முடியாத ஒரு காரியம் என்னவென்று பார்க்க போனால் பொய் அவரால் பேசவே முடியாது. அவர் சொல்லிட்டாக்கா அது அப்படியே நடக்கும். சரி, இது எங்க நடந்தது வேதத்திலிருந்து நீங்க பார்க்க போனா, நீங்கள் அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பாருங்கள், 1லிருந்து நீங்கள் 6 வரைக்கும் வாசிங்க. அங்கே பவுல் கைதி மாதிரி அங்க வருவார், ஒரு தீவுக்கு வந்துருவாரு பவுல். அங்கே வந்து பவுல் ஒரு தீவுல போயிட்டு அங்க ரொம்ப குளிரா இருக்கிறபடினாலே அங்குள்ள விறகுகளை எடுத்து அங்க நெருப்பு மூட்டுவாங்க. அங்க நெருப்பு மூட்டும் போது பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு அங்க உள்ள ஒரு பயங்கரமான விஷம் பிடித்த ஒரு பாம்பு வந்து பவுலுடைய கைய அப்படி கவ்விடும். பாம்பு, விஷம் பிடிச்ச பாம்பு, இது கவி அப்படியே தொங்கும் இந்த பாம்பு. இது நீங்க முழுசா வாசிங்க. ஏன் இதை நான் சொல்றேன்னு கேட்டாக்கா, மார்க்கு 16ஆம் அதிகாரத்துல 17, 18 சொல்ல தேவன் உரைத்த வார்த்தை, பொய்யுரையாத வார்த்தை, தேவன் பேசின வார்த்தை. இங்க அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்திலே சர்ப்பங்களை அடிப்பீர்கள், அது அல்லேலூயா. சாவுக்கு எதுவான ஒன்றை நீங்கள் குடித்தாலும் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, சாக மாட்டீங்க, யாதென்றும் உங்களுக்கு சேதப்படுத்தாது. இப்ப இந்த சர்ப்பம் வந்து பவுலை பிடிச்சிச்சு. அதை குறித்து நீங்க ஃபுல்லா வாசிக்கல, நீங்க வேதத்தை தயவு செஞ்சு வாசிங்க. அதை குறித்து, அந்த வசனங்களை குறித்து இந்த வில்லியம் மரியம் பிரணாம் தீர்க்கதரிசி என்ன பேசியிருக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்ப்போம். நான் கொஞ்சம் வாசிக்கிறேன், நான் எடுத்து வைத்திருக்கிறேன், உங்கள் மத்தியிலே வாசிக்க நான் ஆசைப்படுகிறேன். பவுல் சில மரக்கட்டைகளை போடும்போது பெரிய கொடிய சர்ப்பம் அவன் கரத்தை கடித்தது. மேலும் அந்த சர்ப்பம் மிகவும் கொடியது. அது யாதொருவரை கடித்தால் 1 நிமிடம் அல்லது 2 நிமிடத்தில் இறந்து விடுவார்கள். தீர்க்கதரிசி சொல்றாரு, வில்லியம் மரியம் பிரணாம் சொல்றாரு. இதனுடைய நீங்க அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்தில் 1லிருந்து 6 இருக்கும், அதனுடைய வெளிப்பாடை குறித்து அவர் பேசுறாரு. 1 நிமிஷம் இல்ல 2 நிமிஷம், அவ்வளவுதான், அவங்க உடனே செத்துருவாங்களாம் அவர் சொல்றாரு. ஆகவே அந்த ஊர் மக்கள் சொன்னார்கள், அந்த மனிதன் அவன் சங்கிலியில் கட்டப்பட்டு இருக்கிறான், அவன் ஒரு கைதி, நிச்சயமாகவே அவன் ஒரு கொலை பாதகனாக தான் இருக்கக்கூடும். ஏனெனில் புயலில் இருந்து அவன் தப்பிருக்கலாம், ஆனால் இந்த சர்ப்பத்தில் இருந்து அவன் தப்பவே முடியாது, அவன் சாகப் போகிறான். புயல்ல இருந்து, கடல்ல இருந்து தப்பிச்சு வந்தாங்க, இங்க அங்கிருந்து தப்பி வந்திருக்கலாம், ஆனா விஷம் பாம்பு அவனை கவிவிட்டது. ஒரே நிமிஷம் இல்ல 2 நிமிஷம் தாங்க, அவன் செத்துருவாங்க, கண்டிப்பா செத்துருவாங்க. பார்த்தீங்களா, அந்த சாவு அவனை தொடர்ந்து வந்து அவனை பிடிச்சிருச்சு, சாவு அவனை பின்னாடியே வந்து அவனை பிடிச்சிருச்சு, செத்து போடுவான் அந்த மனுஷன் அப்படின்னு ஊர் மக்கள், அங்க உள்ள தீவின் மக்கள் எல்லாம் அந்த பவுலையே பார்த்து இருக்கிறாங்க, எப்படி சாக போறான்னு சொல்லிட்டு. அது பிடிச்சி அப்படியே தொங்கி இருக்குது விஷம் பாம்பு, நல்ல பெரிய பாம்பு, நல்ல திக்கு பாம்பு, கையை பிடிச்சி கவிர்ச்சு. ஆனால் அந்த சர்ப்பத்தில் இருந்து அவன் தப்ப முடியாது, அவன் சாக போகிறான். இப்போது கவனியுங்கள், பவுல் அதை பார்த்து கவனித்தான். ஐயோ கவிச்ச அப்படிலாம் செய்யல, அசால்ட்டா பாக்குறான் பவுல். அதை கவனித்தான், அப்படியே பார்த்து கவனித்துக்கிறான். ஓகே. இந்த புலனும், இப்போது கவனியுங்கள், பவுல் அதை பார்த்து கவனித்தான். இந்த புலனும், அந்த புலனும் மற்றும் அந்த உணர்வும் எல்லாம் ஒப்புரவாக இருந்தது, ஒரு பயமும் அவனுக்கு இல்லை. அல்லேலூயா. பாம்பு தொங்குது, ஒரு பயமும் பவுலுக்கு இல்லை. ஆனா இன்னைக்கு இருக்கிற மனவாட்டிக்கோ இல்ல இன்னைக்கு இருக்கிற ஒரு கிறிஸ்தவனுக்கோ பயம், பயங்கர பயம். ஒரு சின்ன காரியம் ஏற்பட்டா பயம், குடும்பத்துல ஒரு சின்ன பிரச்சனை வந்தா பயம், ஆபீஸ்ல ஒரு பிரச்சனை வந்தா பயம்,
குடும்பத்துல ஒரு பிரச்சனை வந்தா பயம். பயம் மனுஷனை ஆண்டு கொண்டு இருக்கிறது. இன்னும் வரைக்கும் மனவாட்டிக்கு கூட ஆண்டு கொண்டு இருக்கிறது. இல்லையா நல்லா பயப்பட மாட்டேயா. சில பேர் சொல்லுவீங்க, ரைட், ஓகே, சந்தோஷம். ஆனா சில பேருக்கு பயம் வருது. வேதம் தீர்க்கதரிசி சொல்றாரு, பாம்புன்னு இல்ல, எந்த ஒரு விஷயமும் பயம் வருது இல்லையா. சரி, இங்க என்ன சொல்ற பாருங்க, ஒரு பயமும் அவனுக்கு இல்லை. அவர் சொன்னார், அவர்கள் சர்ப்பத்தை எடுப்பார்கள், அது அவர்களை சேதப்படுத்தாது. பவுல் அந்த சாவுக்கு எதுவான அந்த பாம்பு கடித்ததை பார்த்தான். ஒரு பயமும் இல்லை. நீங்கள் பயந்தீர்கள் என்றால் சாத்தான் உள்ளே நுழைவான். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பயந்தீர்கள் என்றால் சாத்தான் டக்குனு இதான் சான்ஸ் சொல்லி உள்ள வருவான். உங்களுக்குள்ள வருவான், சபைக்குள்ள வருவான், வீட்டுக்குள்ள வருவான், எங்க வேணாலும் வருவான். அவனால எங்க வேணாலும் வர முடியும். நீங்க உங்களுக்குள் பயம் ஒண்ணு ஏற்பட்டுச்சுனாக்கா உடனே சாத்தான் உங்ககிட்ட வந்துருவான். ஏன்னா பயத்தை கொடுக்கிறதே சாத்தான் தான். இயேசுநாதர் ஒரு காலம் பயத்தை கொடுக்க மாட்டார். பயம் சாத்தானாக இருக்கிறது. ஆனால் பரிபூர்ண அன்பு எல்லா பயத்தையும் வெளியேற்றும். அப்படிதான் நீங்கள் இருக்க வேண்டும். அன்பு எல்லா பயத்தையும் வெளியேற்றும். அப்ப இன்னைக்கு ஒரு மனுஷனுக்கு பயம் வருதுன்னு சொன்னாக்கா அவனுக்குள்ள அன்பு இல்ல. ஒரு ஊழியக்காரன் பயப்படுறான்னு சொன்னாக்கா அவனுக்குள்ள அன்பு இல்ல. ஒரு மனவாட்டி பாஸ்டர் பயப்படுறாரு சொன்னாக்கா அவனுக்குள்ள அன்பு இல்ல. வசனம் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது, இக்காலத்து தீர்க்கதரிசி சொல்லுகிறார், பயம் அவனுக்குள் இருக்குதுன்னு சொன்னாக்கா அவனுக்குள்ள அன்பு இல்ல. அன்பு பயத்தை நீக்குகிறது. அன்பு பயத்தை நீக்குகிறது. உனக்குள்ள அன்பு இல்ல, கிறிஸ்துவின் அன்பு இல்ல, அதனாலதான் நீ பயப்படுற. ஆனா பவுலை நீங்கள் பாருங்கள், பாம்பு கவிர்ச்சி கைய, பயம் இல்ல பவுலுக்கு, தைரியமாய் அந்த பாம்பை பார்க்கிறான். அப்புறம் என்ன செய்யறான் பாருங்க, அதோ சர்ப்பம் தொங்கிக் கொண்டிருக்கிறது. பாத்தீங்களா, சர்ப்பம் தொங்கிக் கொண்டிருக்கிறது. பயமே இல்ல, சர்ப்பத்தை பார்த்தான், பயப்படாம பார்த்தான். ஏன் பயம் இல்ல? கிறிஸ்துவின் அன்பு, பரிசுத்தாவியின் அன்பு அவனுக்குள் முழுமையா இருந்தது. அதனாலே அவன் பயப்படல. இன்னைக்கு மனவாட்டி பாஸ்டரோ இல்ல மனவாட்டி விசுவாசிகளோ இல்ல இன்னைக்கு ஸ்தாபன விசுவாசிகளோ இல்ல ஸ்தாபன பாஸ்டர்களுக்கோ பயம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஏன் பயம்? பயங்கரமா பேசுவாங்க, பிரசங்கலாம் பயங்கரமா. ஆனா ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா பயம். ஏன்? அன்பு இல்ல அவங்கிட்ட. ஹல்லேலூயா. அதனாலதான் பயப்படுறீங்க. உங்ககிட்ட கிறிஸ்துவின் அன்பு இல்ல. சரி, தொங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கோ அல்லது அங்கோ ஒரு துளி கூட பயம் இல்லை. ஹல்லேலூயா. ஒரு துளி கூட பயம் இல்லை. பாருங்கள், அது எல்லாம் இசைவோடு இருக்கிறது. அந்த சர்ப்பத்தை அவன் பார்த்தான். எப்படி கவிழ்ச்சிய பாம்பு? சரி சரி சரி, ஓகே. அந்த சர்ப்பத்தை பார்த்தான், நல்லது என்று எண்ணினான். சரி, ரொம்ப ஆழமா போயிஷா, ரைட், ஓகே. எண்ணினான். அங்க ஊர் மக்கள் அப்படியே அதிசயமா பாக்குறாங்க. என்னடா அசால்ட்டா பாக்குறானே, கொஞ்சம் கூட பயம் இல்லாம பாக்குறானே, மன்னிக்கணும், கொஞ்சம் கூட பயம் இல்லாம பாக்குறானே அப்படி ஊர் மக்கள் எல்லாம் பாக்குறாங்க. துளியும் பயம் இல்லை. பாருங்கள், அது எல்லாம் இசைவோடு இருக்கிறது. அந்த சர்ப்பத்தை பார்த்தான், நல்லது என்று எண்ணினான், அந்த நெருப்பில் உதறினான். அல்லேலூயா. இன்னும் கவி இருக்குது, இப்படி உடல ஜோரா உதறினான், அந்த நெருப்பில் உதறினான். பின் சென்று இன்னும் அதிகமான மரக்கட்டைகளை எடுத்துக்கொண்டு வந்தான். விழுந்துருச்சு நெருப்புல அந்த பாம்பு விழுந்துருச்சு. கொஞ்சமும் பயப்படல. உடனே மறுபடியும் என்ன பண்றான், நெருப்பு கட்டைகளை தேடி எடுத்துக்கின்னு இன்னும் அனல் மூட்டுவதற்காக, அங்க குளிரு, பயங்கர குளிரு, அதனால அவன் போயிட்டு நெருப்பு கட்டைகளை எடுத்துறது அங்க மறுபடியும் நெருப்புல போடுறான். அந்த ஊர் மக்கள் அதிசயமா பாக்குறாங்க அவனை. ஊர் மக்களே அதிசயமாய் பாக்குறாங்க. பொய்யுரையாத தேவன் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அல்லேலூயா. சர்ப்பங்களை அடிப்பீர்கள், சாவுக்கு எதுவான ஒன்றை உங்களை கடித்தாலும் குடித்தாலும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அல்லேலூயா. இங்க பாருங்க, கட்டைகள் எடுத்துக்கொண்டு வந்து அவன் அது மேல் போட்டான். நீங்கள் சொல்லலாம், பவுல் நீ மரித்து போய்
நீ மரித்து போவா என்று உனக்கு பயமில்லையா என்று நீங்கள் சொல்லலாம். நிச்சயமாகவே இல்லை. அவ்வாறு மரிக்க முடியாது. ஹல்லேலூயா. அவ்வாறு மரிக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார் என்றான். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார் என்றார். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானுடைய அன்பு அவனுக்குள்ள பரிபூர்ணமா இருந்ததுனால தான் அந்த பாம்பு கடிச்சத நல்லா பாக்குற அந்த பாம்பு ரொம்ப டீப்பா போயிச்ச கையில அசால்ட்டா உதறி தள்ளினான். பயமில்லாமல் உதறி தள்ளினான். அது நெருப்புல விழுந்த பிற்பாடு மறுபடியும் போய் கட்டைகளை எடுத்து வந்து அங்க போடுறான். அப்புறம் பாருங்க, வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த அதே பரிசுத்த ஆவியானவர் அந்த சர்ப்பத்தின் பற்கள் அவன் சரீரத்துக்குள் செல்ல முடியாத அளவிற்கு அந்த மனிதனை தன்னுடைய வல்லமையினால் முழுமையாக நிரப்பி இருந்தார். ஹல்லேலூயா. ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ள பரிபூர்ணமா இருந்தபடினாலே அந்த பாம்புடைய பல்லு அவனுடைய சரீரத்துக்குள்ள போலியா. பாத்தீங்களா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஹல்லேலூயா சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வருவார் என்று சொன்னார். பயமில்லையே, பயமில்லையே. ஹல்லேலூயா. வாழ்க்கையில பயமே இருக்காது. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் முழுமையா இருக்கிறாரு. அவருடைய அன்பு நமக்குள் முழுமையா இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தையை தீர்க்கதரிசி பேசுகிறார். அந்த அளவிற்கு மனிதனை தன்னுடைய வல்லமையால் முழுமையாக நிரப்பி இருந்தார். ஏனெனில் அவன் சரீரம் முழுவதுமாக ரத்தம் நிரம்பி இருப்பதை போல் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருந்தான். பாருங்கள், அது சரி. மகத்தான அற்புதங்கள் மற்றும் அநேக காரியங்களை செய்தார்கள். எதினால்? அவர்கள் தேவனோடு மிகவும் சரியான இசைவோடு இருந்தார்கள். அப்படிதான் முதல் சபை இருந்தது. ஹல்லேலூயா. அப்படிதான் முதல் சபை இருந்தது. பிற்பாடு வருகிற சபைகள் எல்லாம் என்ன ஆச்சு? பயம், பயம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படல, அவனுக்குள்ள பயம். இன்னைக்கு பாம்பு கடிச்சா பயம், மனுஷன் சண்டைக்கு வந்தா பயம், எல்லாத்துக்குமே பயம். ஏன் பயம்? கிறிஸ்துவின் அன்பு அவனுக்குள் இல்ல. பாருங்க, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் உரைத்த வார்த்தை, மார்க்கிலே உரைத்த வார்த்தை 16ஆம் அதிகாரத்திலே 17, 18 உரைத்த வார்த்தை, சர்ப்பங்களை எடுப்பீர்கள், சாவுக்கு எதுக்குவான ஒன்று குடித்தாலும் இல்ல சேதப்படுத்தினாலும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்று அங்கே வேதத்திலே அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்திலே தேவன் உரைத்த, பொய்யுரையாத தேவன் உரைத்த, சொல்லியும் செய்யாது இருப்பார் என்று சொன்ன அந்த தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறினது. ஹல்லேலூயா. நீங்கள் ஆபிரகாம் எடுத்துக்கொள்ளுங்கள். 75 வயசுல சொன்னார், உனக்கு புத்திர சுவிகாரம் உண்டான்னு சொல்லிட்டு. 25வது 100 வயசுல குழந்தை பிறந்தது. அவர் சொல்லிட்டாரு. அவர் வேற வழி இல்ல, செஞ்சே ஆகணும். பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உரைப்பார். அதை விட மகத்தான காரியத்தை பாருங்க. ஓகே, யோவான் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்க. அங்க பொய்யுரையாத கிறிஸ்து பேசுறாரு. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரிகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரிகளை செய்வான் என்று இயேசு கிறிஸ்து உரைத்திருக்கிற வார்த்தை. அவர் செய்த கிரிகளை காட்டிலும் மகத்தான கிரிகளை இன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுலோ இல்ல பேதுருவோ இல்லை எந்த ஒரு தீர்க்கதரிசியோ, மார்ட்டின் லூத்தரோ, வெஸ்லியோ, கொலம்பாவோ, இரெனியஸோ, இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் ஒருவரும் செய்யவில்லை. இயேசு சொன்னார், நான் செய்ததை காட்டிலும் மகத்தான காரியங்களை செய்வீர்கள் என்று உரைத்த வார்த்தை. இயேசு கிறிஸ்து, தேவனாகிய இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய இயேசு கிறிஸ்து உரைத்த வார்த்தை, பொரிய உரையாத தேவன் உரைத்த வார்த்தை, அது நிறைவேறினதா? எங்கேயாவது எந்த தீர்க்கதரிசியாவது அவர் சொன்ன வார்த்தை நிறைவேற்றினார்களா? சரித்திர தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரணாம், இந்த தீர்க்கதரிசி தேவனுடைய குமாரன், 7ஆம் தூதன் வெளிப்படுத்தின புத்தகத்திலே 10ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிற இந்த 7ஆம் தூதன் இவருடைய வாழ்க்கையில ஊழியங்கள் செய்யும் பொழுது இவர் காட்டுக்கு வேட்டையாடுவார். எப்பொழுதுமே காட்டுக்கு வேட்டையாட போவார். அந்த காட்டுக்கு வேட்டையாட போகும்பொழுது அங்கே காட்டிலே ஒரு மான் கூட அகப்படவில்லை. நான் சுருக்கமாக பேசுகிறேன். அப்பொழுது கர்த்தர் இவரோடு பேசினார். நீ ஒரு வார்த்தை சொல்லு, அங்கே அணிலை சிருஷ்டிக்க முடியும் முன்னாலே என்று சொன்னார். தேவன் சொன்னார். உடனே தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து தேவன் சொன்ன வார்த்தையை நம்பி அணில் உண்டாக கடவுது என்று
இவர் சொன்னார். அவர் சொல்லும்போது இவருடைய நண்பர்கள் அந்த காட்டிலே அவரோடு கூட போனவர்கள் கண்களினாலே பார்த்தார்கள். அவர் உரைத்தார், தீர்க்கதரிசி உரைத்தார். வில்லியம் மரியன் பெண்ணாம் சரித்திரங்கள் சொல்லுகிறது, உரைத்தார். அவர் உரைத்த மாத்திரத்திலே அணில் சிருஷ்டிக்க கடவுதுன்னு சொன்ன மாத்திரத்திலே அணில் அங்கே உருவானது, சிருஷ்டிக்கப்பட்டது. இயேசு கூட தன்னுடைய வாழ்க்கையில அவர் ஊழியம் செய்யும்போது எந்த ஒரு சிருஷ்டிப்பும் செய்யல. மரித்து போன பிணங்களை எழுப்பினார், இவரும் எழுப்பினாரு. குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார், இவரும் பார்வை கொடுத்தாரு. முடவர்களை நடக்க வைத்தார், இவரும் நடக்க வைத்தார். எல்லாம் இயேசு செய்த அதே காரியத்தை இவரும் செய்தார். 7ஆம் தூதன் தேவன் இவர் மூலியமாய் செய்தார். ஆனால் இயேசுவானவர் சிருஷ்டிக்காத ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்து சொல்லி இவர் சொன்ன வார்த்தை உடனே சிருஷ்டிக்கப்பட்டது அணில். அல்லேலூயா. தேவனுடைய வெளியேறப்பட்ட பிள்ளைகள், அப்பேற்பட்ட ஒரு இயேசு கிறிஸ்துவை நாம் ஆராதிக்கிறோம். பொய் உரையாத தேவனை ஆராதிக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய வாழ்க்கையிலே கூட உண்மையை கூறுகிறேன், கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உரைக்கிறேன். தேவன் ஆபிரகாம் இடத்துல பேசின தேவன் என் வாழ்க்கையிலும் கூட எனக்கு ஒரு வார்த்தை உரைத்திருக்கிறார். 24 வருஷம் 2002 மார்ச் 8ஆம் தேதி மாலை பொழுதிலே ஒரு தேவ மனிதன், உண்மையான தேவ மனிதன், அந்நாட்களிலே உண்மையாய் ஊழியம் செய்த தேவ மனிதன் மூலியமாய் தேவன் என்னோடு பேசினார். அந்த வார்த்தைக்காக 2002 மார்ச் 8ஆம் தேதியிலிருந்து 24 வருஷம் முடிய போகிறது. இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்கிறது. ஆபிரகாமை போல 24 வருஷமும் நானும் போராடி கொண்டிருக்கிறேன் கிறிஸ்துவோடு. நிச்சயமாய் பொய் உரையாத தேவன், சொல்லியும் செய்யாதிருப்பார் என்று சொன்ன தேவன் ஒரு நாள் என் வாழ்க்கையில் நிறைவேறின பொழுது இதே யூடியூப் சேனலே தேவன் செய்த அந்த காரியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஹல்லேலூயா. ஆகவே பொய் உரையாத தேவன் உரைத்தார் என்று சொன்னால் நிச்சயமாய் நிறைவேறும். பயம் இருக்கக்கூடாது. கிறிஸ்துவின் அன்பு நமக்குள் இருக்கும் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் நம்மை முழுமையாக நிரப்பியிருப்பார் என்று சொன்னால் நமக்குள் பயம் இருக்காது. பயத்தை கொடுக்கிறவன் சாத்தான். ஹல்லேலூயா. அவன் தான் பொய் பேசுகிறவன், அவன் பொய்யுக்கு பிதாவா இருக்கிறான் என்று வேத வாக்கியம் சொல்லுகிறதா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, பொய்யுரையாத தேவனை ஆராதிக்கிறபடினாலே ஒரு நாள் நம்மை நிச்சயமாய் ஆஸ்வதிப்பார். அவருடைய வாக்குத்தத்தங்கள் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறும் என்று உண்மையாக விசுவாசமாக காத்து கொண்டிருங்கள். ஒரு நாள் இல்ல, ஒரு நாள் தேவனுடைய வார்த்தை, பொய்யுரையாத வார்த்தை நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். God bless you பிரியமானவர்களே. கர்த்தர் உங்களையும் அடியணியும் ஆசீர்வதிக்கட்டும். பொய்யுரையாத தேவன் அவரால் செய்ய முடியாத ஒன்று, பொய் பேசவே அவரால் முடியாது. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? நிச்சயமாய் செய்வார். தைரியமாயிருங்கள், கலங்காதீர்கள், விசுவாசமாயிருங்கள். கர்த்தர் உங்களோடும் என்னோடும் இருப்பாராக. கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். புதிய செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். God bless you பிரியமானவர்களே.